மியூசியம் எல்லாருமே போயிருப்பீங்க. ஆனா ரயில் மியூசியம் யாராவது போயிருக்கீங்களா? எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ட்ரெயின்ஸ்லாமா மியூசியம் இருக்கு அப்படின்ட்டு தான் நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட ட்ரெயின் இருந்துச்சு. பரவாயில்லையே அப்படின்ட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாமே அட்டைப்பெட்டியில தான் செஞ்சு வச்சிருக்காங்க போல அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே ஒரிஜினல் ட்ரெயின் தான். நீங்க என்னம்மா ட்ரெயினுக்குலாம் ஹைப் குடுக்குற அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த மாரி ட்ரெயின்லாம் நீங்க பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஏன்னா ஆதி காலத்துல வந்த ட்ரெயின்லேருந்து இப்ப அப்டேட் ஆயிருக்கிற ட்ரெயின் வரைக்கும் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதே மாரி ட்ரெயினுக்குலாமா ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அதில் ஒரு ஒரு ட்ரெயினுக்கு கீழேயும் அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எழுதி போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தனியாகவும் கேலரி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சில ட்ரெயின்லாம் பார்க்கையில இதெல்லாம் ட்ரெயினா இதில் எப்படி போனாங்க அப்படி தான் இருந்துச்சு. அதுலேயே சின்னதாக ட்ரெயின் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெமோவும் காமிச்சிருந்தாங்க. அது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரு டைமிங்கில் தான் காட்டுறாங்க, நீங்கள் எப்போ போனாலுமே கிடைக்காது. ஒரிஜினல் ட்ரெயினை பார்க்குறத விட இந்த மினியேச்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாருமே அதை தான் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அது குட்டி குட்டியாக அவ்வளோ ட்ரெயின் வச்சுருந்தாங்க. அது அப்படியே மூவ் ஆகி வரையில் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி தான் ட்ரெயின் மூவ் ஆகுதா அப்படி தான் இருந்துச்சு. நம்ம உள்ளே இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ட்ரெயினில் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதுக்கு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி எல்லாம் அவ்வளோ கிளியராக வச்சுருந்தாங்க. ட்ரெயின்ஸில் இவ்வளோ பார்ட் இருக்கா, இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கானே தெரியாது. அங்கே போய் பார்த்தோன்னே அவ்வளோ காம்பனன்ட்ஸு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒன்று ஒன்றே டீட்டெயிலிங்காக வச்சுருந்தாங்க. ஒரு கம்மி பட்ஜெட்டில் சூப்பர் ஸ்பாட் போகணும்னா கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா எல்லாமே கீழே வச்சுருக்கும் போது டக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்புறம் நம்ம தலையில் தான் ஃபைன் வந்து விழுகும். அதே மாதிரி அந்த டைமில் டிக்கெட்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ டிக்கெட் எப்படி இருக்குது அது வரைக்கும் காமிச்சிருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாய் ட்ரெயினும் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்மளை சும்மா அந்த பார்க்கை சுற்றி ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அதுக்கே நான் வந்து அவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்தேன். அந்த டாய் ட்ரெயினுக்குமே வந்து டைமிங் இருக்குது. அதனால் டைமிங் பார்த்துட்டு நீங்கள் போய்க்கோங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ரைடு. டனல் மாதிரிலாம் செட் பண்ணி அதுக்குள்ளெல்லாம் போக வச்சுருந்தாங்க. சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். அதே மாதிரி இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி